வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வரப்போகிற வீடியோ பாருங்கள். இந்த எஸ்பிஓவில் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அடை தோசை எப்படி செய்யணுங்கிறத பற்றி பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு இந்த அடை தோசை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல வந்து நன்மைகள் வந்து ஏராளம், சரிங்களா. இந்த அடை தோசையை ஃபஸ்ட்டு செய்ய தேவையான என்னென்னா அரிசி, புழுங்கல் அரிசி இல்லைன்னா பச்சரிசி, அப்புறம் என்னென்னா முருங்கைக்கீரை, கடலைப்பருப்பு. புழுங்கல் அரிசி 1 கப்புனா கடலைப்பருப்பு 1/2 கப்பு, துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கணும். துவரம்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்தால் போதுங்க. அடுத்து சின்ன வெங்காயம், முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், அரிசி, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் மிக்சியில் அரைச்சி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெங்காயம், முருங்கைக்கீரை எல்லாத்தையும் தாளித்து அந்த அரைச்ச மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினோம்னா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், சரிங்களா. இந்த அடை தோசை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்னென்ன பிரச்சனை வந்து வராமல் தடுக்கணும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும், சளி மற்றும் சுவாச பிரச்சனை வந்து என்னது பண்ணும், குறையும், செரிமானம் வந்து மேம்படுத்தல், உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து வழங்கும். இதில் வந்து முக்கியமாக முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறதுனால முருங்கைக்கீரை நல்லா ஏற்கனவே நமக்கு தெரியும். இதில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் வந்து இருக்குது. இதில் வந்து இரும்பு, கால்சியம், மெக்னீஷியம் போன்ற தாதுக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதோடு சேர்த்து நம்ம துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து உடம்புல வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், சரிங்களா. வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் இந்த அடை தோசையை வந்து சாப்பிட்டு நன்கு பயன்பெறலாம். இது வந்து முருங்கைக்கீரையில் வந்து உள்ள சத்து வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா வலுப்படுத்த பயன்படுதுங்க. சளி மற்றும் சுவாச பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா பிரச்சனையை வந்து சரி செய்கிறதுக்கும் இந்த முருங்கை இலை அடை தோசை வந்து மருந்தாக வந்து பயன்படுது. முருங்கைக்கீரை விட்டமின் ஏ, சி, இ, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து இதெல்லாம் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக